வணக்கம். ரீசெண்டாக இந்த ஒரு கான்ட்ரவர்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராங்க் ஷோவில், அதாவது இந்த பிரணீத் மோர் ஷோ அப்படிங்கிற ஒரு ப்ராங்க் ஷோ, இந்த இந்த ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேர்லேயே இல்லை காமெடிங்கிற பேர்லேயே ஒரு கன்றாவியான சில விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது நிறைய இப்போ நடக்குது. அதில் வந்து ரொம்ப வரம்பு மீறி விஷயங்கள்லாம் ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டாண்டப் காமெடிங்கிற பேரில் நடந்துகிட்ருக்கோம். இல்லைனா ஒருத்தர் உட்கார வச்சு அவர் ஏதோ பெரிய காமெடி பண்ணுறவராக நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி உட்காந்து அவங்க லைஃப்பில் நடந்ததை பற்றிலாம் ஷேர் பண்ணிக்கிட்டு அதை காமெடின்ற பேரில் கொஞ்சம் விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அது காலங்கள் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ரீசெண்டாக நடந்த இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. அதில் அந்த ஒரு என்ன ஆயிருக்குன்னா, ஒருத்தர் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆடியன்ஸில் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டாண்டப் காமெடிட்ட. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி நான் ஒரு டேட் போனேன். ஐ மீன் அது டெல்லி மாதிரி ஒரு ஏரியா போல் இருக்குது. ஒரு பொண்ணோட மீட் பண்ணி, ஐ மீன் பேசி அது ஆன்லைனில் மீட் பண்ணி எங்கேயோ ஒரு மீட் பண்ணி பொண்ணோட டேட்டிங் போயிருக்காரு. டின்னர்லாம் டேட்டிங்னால ஏதோ சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்ல. அப்புறம் போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காரு போல இருக்குது. அந்த பிரியாணி விலை வந்து 370 ரூபா போல இருக்குது. வாங்கி கொடுத்துருக்காரு. வாங்கி வழக்கம் போல் அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு டாடா காமிச்சிட்டு கிளம்பியிருக்கு போல். ஆனால் அந்த பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி நான் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்தேன்ல, நான் டின்னர்லாம் ஆஃபர் பண்ணலை, இந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தேன்ல, என் கூட வந்து நீ ஃபிசிக்கல் இன்டிமேஷன் எனக்கு கூட டைம் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துருக்காரு. அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த விஷயத்த இங்கே ஷேர் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அந்த இடத்துல வந்து அவனுக்கு வழக்கம் போல் இது பெருசாக இது இல்லை அப்படின்ட்டு அதை ஒரு காமெடியாக நினச்சி சிரிச்சுக்கிட்டா இல்லை கிண்டல் பண்ணிட்டா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, அந்த கிளிப்பு வைரல் ஆகி நிறைய பேர் இதை போட்டு பிடிச்சி அடி நடிக்கிற அடியில் சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் அது எப்படி ஒரு பொண்ணுன்னா ஜஸ்ட் லைக் அப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி இப்படி என்ன பேசுகிறீங்க, ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்துற உங்கள் கூட வந்து இந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்ற அளவுக்கு கான்ட்ரவர்ஷியலாக ரொம்ப போச்சு. கண்டிப்பாக அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயந்தான். ஏன்னா அந்த ஒரு ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கிறதுக்காகலாம் வந்து எப்படி இல்லை, அது ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்னால இத்தனைக்கும் கன்சென்ட் இருக்க தாண்டி ஒரு எமோஷ்னல் எல்லாமே ஒரு அட்ராக்ஷன், எல்லாமே விஷயங்கள் பேஸ் பண்ணி ஒரு லவ், அதை தாண்டி எல்லாத்துக்கும் மேலே அவங்களோட வாட் எவர் எல்லாமே கன்சர்ன் தான். அந்த விஷயங்களை தாண்டி எவ்வளோ எமோஷ்னலாக அது கொடுக்குறாங்கன்றதை தாண்டி எல்லா விஷயமும் இருக்குது அதில். ஓகேவா? ஜஸ்ட் லைக் தட் ஒரு காசு ஆஃபர் பண்ணி வாங்குறதுக்கு இதுக்கு நீ வந்து வேறு ஏதாவது அந்த மாதிரி நிறைய இடம் இருக்குல்ல, அந்த மாதிரி போய் நீ காசு கொடுத்து போயிருக்கலாம். அது என்ன இவ்வளோ ஈஸியாக அப்ஜெக்டிஃபை பண்ணுறதே ஒரு தப்பு. அதை வந்து நீ ஏதோ காமெடிங்கிற பேரில் நீ வந்து இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து நீ சொல்லிட்டது இப்போ பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அது வைரலானதை தாண்டி அவர் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் வந்து அவர் வேலையை விட்டு அனுப்பிட்டாங்களாமா. அப்புறம் கண்டிப்பாக ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஆஃபீஸில் எல்லாரும் அதை பற்றி பேசுவாங்க. உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ஒரு அது அவர் எந்த ஒரு இதில் சொன்னாருன்னு தெரில. பட் அதனால் பெரிய செம அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அதை வச்சு மீம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. உடனே வந்து இந்த சில பசங்களாம் வந்து என்ன மீம் போடுறாங்கன்னா, 370 ரூபாயா ப்ரோ, நான் வந்து 370 ரூபாய்க்காக இல்லை 370 ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 நிமிஷம் பார்க்குறதுக்காகவே, நான் ஏன்னா பார்க்குறதுக்காகவே 370 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணிலாம் போவேன். அந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஓகே, அது அவங்களோட உயர்ந்த ஒரு காதல், ஒரு அந்த பொண்ணு மேலே இருக்கிற ஒரு காதலாக வாட் எவர், அதான் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு. பட் அகெயின் அது வந்து இப்போ அது ரொம்ப ஒரு விஷயத்த மீமாக பண்ணி அதையும் எடுத்து போயிட்டுருக்காங்க ஒவ்வொரு கட்டத்தில். பட் அகெயின் அவருக்கும் வந்து இதாகிடுச்சு. இந்த காமெடி ஷோவில் பண்ணவர் அவர் பாட்டுக்கு அவர் எஸ்கேப் பண்ணிட்டார். அதுக்கு வந்து அப்பாலஜி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். பட் இப்போ அந்த சொன்னவருக்கு இப்போ வேலையும் போயிடுச்சு. இதனால தான் என்ன விஷயம் முக்கியம்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடியில் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் வெளிவரதே தப்பு. இதில் நாம் அங்கே அவங்க இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடி எனக்கு அவனுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு உன்னோட ரெண்டாக போயிடும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி தேவையெல்லாம் வாய் விட்டு இப்போ பார்த்தீங்களா, ஜஸ்ட் லைக் ஒரு 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 சின்ன ஒரு லைன், நீ இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு ஒரு விஷயத்த நீ வாயிலிருந்து வந்ததுனால சுத்தமாக வேலையே போயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் பாவம் எங்கே போனாலும் அந்த விஷயத்தினால அவர் அடுத்தடுத்து அவமானப்படும். ஏன்னா அடுத்த கான்ட்ரவர்சி வர வரைக்கும். பட் அதை வச்சு தான் நிறைய இப்போ நீங்களே எங்கேயாவது நீங்கள் வந்து இந்த 370 ரூபாயா இல்லை 370 பிரியாணி இந்த மாதிரி எங்கேயாவது நீங்கள் மீன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். சரி, ஓகே, அவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. இந்த பையனை போட்டு எவ்வளோ அடி அடித்தாங்களோ அதுக்கு தகுதியானவர் தான், அனைத்து தகுதியிலும் உடையவர் தான் அந்த அடி வாங்கினவர். இதே ஷோவில் போல இருக்கு இன்னொரு பொண்ணு, அவங்க வந்து டாக்டர் போல இருக்கு பூனேல. அவங்க பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை, அது நீங்களே போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு வேண்டாம், பேர் வேண்டாம். அவங்க வந்து ஒரு டாக்டராக வந்து இப்போது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. அதில் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மேல் கேடவேர்ஸ், அதாவது ஆண்களின் சடலம் அவங்க வந்து டொனேட் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இப்போ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை மெடிக்கல் காலேஜுக்கோ அவங்களோட பாடியை டொனேட் பண்ணுறதுன்னு இருக்குது அவங்களோட படிப்புக்காக. அப்படி டொனேட் பண்ண பாடியில் இவங்க எல்லாம் பண்ணுறதா வாட் எவர்
அதில் இறந்து போனவங்களோட பிறப்புறுப்பை வந்து கிண்டல் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து அதுக்கும் எல்லாமே இங்கே இருக்கிறவங்களும் சிரிச்சிருக்காங்க. பட் இந்த இடத்துல ஆப்வியஸாக அவன் பேசுனதும் தப்பு, இவங்க பேசுனதும் தப்பு தான். இத்தனைக்கு இவங்க டாக்டர் ஒரு இருக்காங்க. அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. பேசுனதுக்கு என்ன பண்ணியிருக்கணும், எல்லாரும் போட்டு அதே மாதிரி அடிச்சிருக்கணும்ல. அந்த பொண்ணோட ஃபாலோவர்ஸ் இப்போது 2 லட்சம் 3 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இல்லை இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போது அந்த பொண்ணை இவரை போட்டு அடின்னு அடித்தது அதே மாதிரி இவங்களையும் அடிக்கணும்ல. பட் அந்த மாதிரி எதுவும் இப்போ தான் வந்து இப்போது ஒரு 2 நாளுக்கு அப்புறம் அவரோட கான்ட்ரவர்ஸில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது ஆரம்பித்து இப்போ இது போய்கிட்டு இருக்கு இப்போன்னு. ஆனால் பட் அவங்க வந்து அப்பாலஜைஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு. இந்த சோஷியல் மீடியாவில் போட்டு அடியன்னு இந்த ஃபாலோவர்ஸ் வரும்போதெல்லாம் ஜாலியாக இருந்திருக்கு போல இருக்கு அவங்களுக்கு. பட் உடனே அதை ஒரு கட்டத்துக்கு மேலே கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு பொழந்துருப்பாங்க போல இருக்குது. அதனால் ப்ரைவேட் அக்கௌண்ட்டை மாற்றிட்டு இப்போ உட்காந்துருக்கு போல். பட் அகைன் அப்பாலஜி ஏதோ வீடியோ போட்டிருக்கோமா இந்த மாதிரி அப்படி பேசுனது தப்பு அப்படின்னு. கணக்குப்படி பார்த்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்கள பார்க்குற ஒரு பார்வையாகட்டும், ஒரு பேஷண்ட்டு எல்லாத்துக்கும் அவங்களையும் விட்டு லைசன்ஸ் கேன்சல் பண்ணி வேலையை விட்டு அனுப்புறது தானே கரெக்டாக இருக்கும். அது பண்ணாங்களா இல்லையான்னு தெரில. பட் இது அடுத்தடுத்த நாட்களில் அதை பற்றி ஓவராக ரொம்ப வல்கரெல்லாம் அவங்கள திட்டிலாம் கமெண்ட்ஸ்லாம் நிறைய இடத்துல போட்டிருந்தாங்க. அவங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்கணுன்ற மாதிரிலாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டாண்டப் காமெடி அரேஞ்ச் பண்ணால் அவன் பாட்டுக்கு சாரி சொல்லிட்டு போயிட்டான். இந்த மாதிரி தான் ஊறப்பட்ட ஷோ நடக்குது. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கும்போது இதே மாதிரி இன்னொரு இடத்துல ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு போல இருக்குது. ஏன்னா ஸ்டாண்டப் காமெடி வரம்பு மீறி நம்ம ஊர்லேயே இந்த கட்சிகளை வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசி போட்டிருக்கிற அந்த ஒரு எண்ணிக்கை அடி வாங்க போகிறாங்கன்னு தெரில. நார்த் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ஹைடெக்காக இந்த அளவுக்கு ரொம்ப கேவலமாக தான் இறங்கி பேசுகிறாங்க போல இருக்குது. மேபி இது வந்து வெளியே வந்து இப்படி தெரிஞ்சதுனால தான் நமக்கெல்லாம் கொஞ்சம் அந்த வைரலாகி கிளிப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பட் இன்னும் கூட நிறைய பேர் இந்த வீடியோவில் இந்த டாபிக் என்ன ஏதுன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. பட் 2 சைட்லையும் தவறு இருக்குது. பட் பார்த்தீங்களா, நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஏதோ ஒரு கான்சர்ட்டில் அனிருத்துக்காக ஒரு போர்டு ஒரு லேடி எழுதி காமிச்சிருந்தாங்க. அதில் அவங்க வந்து வேறு மீனிங்லாம் எழுதியிருக்காங்க. பட் அது படிக்கிறது கொஞ்சம் வல்கராக மீனிங் இருக்கும். அந்த விஷயத்துக்காக அதே விஷயத்த ஒரு பையன் அந்த மாதிரி எழுதி போட்டிருந்தா என்ன இருக்குன்னு நினச்சி பாருங்க. இது நான் வந்து ஆம்பளை பொம்பளையா இங்கே அந்த விஷயத்துக்குலாம் சொல்ல வரல. பட் அகைன் இந்த ஒரு கான்ட்ரவர்சி பற்றி தான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. 2 பேர் பண்ணதும் தப்பு தான். 2 பேருக்கும் இப்போ அவங்க வாங்கிட்டு இருக்கிற அடிக்கும் தகுதியானவர்கள் தான். அதுக்கான அடுத்தடுத்த நாட்கள் அவங்க வாங்குற ஆப்புகளில் பொறுத்து இருக்குது. இன்கேஸ் இந்த விஷயத்தில் உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஏதாவது தவறாக தெரியாதனமாக நான் தவறுதலாக ஏதாவது சொல்லியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிருங்க. ஏதாவது சொன்னீங்கன்னா நான் அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.